அறிவோம் ஆன்மீகம். முழுமுதற் கடவுள் விநாயகர். நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் முதலில் வணங்குவது விநாயக பெருமானை தான். அவரை நினைத்து எந்த செயலை செய்தாலும் அது நிச்சயம் வெற்றியில் முடியும் என்பது நம்பிக்கை. ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை விளக்க வேண்டி ஓங்கார முகமுடையவராக அருள் பாலிக்கின்றார் கணபதி. ஞானமும் நற்கல்வியும் வழங்கும் ஒப்பற்ற தெய்வம் விநாயகர். விநாயகர் என்றால் மேலானவர் என்று பொருள். தனக்கு மேல் ஒருவரும் இல்லை என்பதை உணர்த்துவதே விநாயகரின் தத்துவமாகும். கணநாதனே கஜமுகத்தோனே பூஜ பலத்தோனே நெஞ்சில் உன்னை நினைத்தோமே. உன்னை நினைத்தாலே நீங்கும் தடைகளே எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே. எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே. பஞ்சபூதங்களின் அம்சம் விநாயகர். விநாயகர் பஞ்சபூதங்களின் அம்சத்தை கொண்டவர். மடித்து வைத்துள்ள ஒரு பாதம் பூமியையும் சரிந்த தொந்தி நீரையும் அவரது மார்பு பகுதி நெருப்பையும் இரண்டு புருவங்களின் இணைந்த அரைவட்ட வடிவம் காற்றையும் அவற்றின் நடுவே வளைந்துள்ள கோடு ஆகாயத்தையும் குறிப்பதாக சொல்லப்படுகின்றது. கணபதி என்றிட நினைத்தது நடக்கும், காரியம் கைகூடுமே. கணத்தினில் வரும் எங்கள் பார்வதி மைந்தனை நினைத்திட பலம் சேருமே. சிவனாரி முதல் பிள்ளை சித்திகளை தரும் பிள்ளை தாரக பொருளானவா. சிவனாரி முதல் பிள்ளை சித்திகளை தரும் பிள்ளை தாரக பொருளானவா. கணபதி என்றிட நினைத்தது நடக்கும், காரியம் கைகூடுமே. விநாயகரின் 4 அவதாரங்கள். விநாயகர் கிருத்த, திரேதா, துவாபர மற்றும் கலி ஆகிய 4 யுகங்களிலும் 4 அவதாரங்களாக அவதரிப்பதாக கணேச புராணம் கூறியுள்ளது. கிருத்த யுகம் காசியப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் மகா கடர் என்ற பெயரில் பிள்ளையாக பிறந்து அசுரர்களை அழித்து அனைவரையும் காப்பாற்றினார். திரேதா யுகம் அம்பிகை பார்வதி தேவிக்கு மயூரேசர் என்ற பெயரில் பிள்ளையாக பிறந்தார். துவாபர யுகம் கஜானனன் என்ற பெயரில் அவதரித்து பராசர மகரிஷி மற்றும் பராசர மகரிஷியின் தேவி வத்சலாவால் வளர்க்கப்பட்டார். கலியுகம் சிவபெருமானுக்கும் அம்பிகை பார்வதி தேவிக்கும் மகனாக அவதரித்து தர்ம நெறியில் உள்ளோரை காத்து வருகின்றார் என கணேச புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கை தொழும், கணபதி என்றிட கர்மமாதலால், கணபதி என்றிட கவலை தீருமே, கவலை தீருமே. விநாயகரின் 5 கரங்கள் உணர்த்தும் தத்துவம். விநாயகரின் ஒரு கை பாசத்தை ஏந்தியுள்ளது. இது படைத்தலை குறிக்கின்றது. ஆகையால் இவர் பிரம்மாவாகின்றார். தந்தம் ஏந்திய கை காத்தலை குறிக்கின்றது. ஆகவே இவர் மகாவிஷ்ணுவாகின்றார். துதிக்கை அனுக்கிரம் செய்கின்றது. அங்குசம் ஏந்திய கை அழித்தலை குறிக்கின்றது. ஆகவே இவர் ருத்ரனாகின்றார். மேலும் மோதகம் ஏந்திய கை அருளை குறிக்கின்றது. ஆகவே விநாயகர் சர்வ சக்தி படைத்த பரமேஸ்வரனாகவும் கருதப்படுகின்றார். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விநாயகரின் தந்தங்கள் உணர்த்தும் தத்துவம். வியாச மகரிஷி மகாபாரதம் எழுதும்போது விநாயகரிடம் நான் சொல்ல சொல்ல நீங்கள் மகாபாரதம் எழுத வேண்டும் என கேட்டுக்கொண்டாராம். அதற்கு சம்மதித்த விநாயகர் இடையில் நிறுத்தாமல் நீங்கள் மகாபாரதத்தை கூற வேண்டும் என வியாசரிடம் கூறினாராம். இதற்கு சம்மதித்த வியாசர் அப்படியென்றால் நான் கூறும் பாடல்களின் பொருள் அறிந்து தாங்கள் எழுத வேண்டும் என்றாராம். விநாயகர் சரி என கூற வியாசர் மகாபாரதத்தை சொல்ல சொல்ல
உடனடியாக அதன் பொருளை அறிந்து மகாபாரதத்தை எழுதினாராம். அப்போது எழுத்தாணி உடைந்து போனதாம். சிறிதும் யோசிக்காத விநாயகர் தனது இடது தந்தத்தை உடைத்து அதை எழுத்தாணியாக்கி மகாபாரதத்தை எழுதி முடித்தாராம். இதனால்தான் விநாயகரின் இடது தந்தம் உடைந்துள்ளது. இதன் உட்பொருள் என்னவெனில், நமது வெளித்தோற்றத்தை விட நாம் அறிவிற்கே முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என ஞான நூல்கள் தெரிவிக்கின்றன. விநாயகரின் உருவம் சொல்லும் தத்துவம். சிறிய கண்கள் எதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. பெரிய தலை நிறைய சிந்திக்க வேண்டும், நல்லவற்றையே சிந்தனை செய்ய வேண்டும். பெரிய காது ஆன்றோர்கள் சொல்லும் நல்ல விஷயங்களை அதிகமாக கேட்க வேண்டும். வாய் தும்பிக்கையடியில் மறைந்திருக்கும் சிறிய வாயானது நாம் குறைவாக பேச வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. அங்குசம் ஆசைகளை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது. கோடாரி பாசபந்தங்களில் இருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூறுகின்றது. அபயக்கரம் நம் வழியில் நடப்பதன் மூலம் நல்லாசி கிடைக்கும். தும்பிக்கை எடுத்த காரியத்தின் இலக்கை அடைய உறுதி கொள்ள வேண்டும். லட்டு விநாயகரை வணங்கினால் இனிப்பான செய்திகள் வந்து சேரும். பெரிய வயிறு இந்த பிரபஞ்சம் முழுவதும் தன்னுள் அடக்கம் என்பதை உணர்த்துகின்றது. 32 விநாயக மூர்த்தங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உச்சிஷ்ட கணபதி, உத்தண்ட கணபதி, ஊர்த்துவ கணபதி, ஏகதந்த கணபதி, ஏகாட்சர கணபதி, ஏரம்ப கணபதி, சக்தி கணபதி, சங்கடஹர கணபதி, சிங்க கணபதி, சித்தி கணபதி, சிருஷ்டி கணபதி, தருண கணபதி, திரையாட்சர கணபதி, துண்டி கணபதி, துர்கா கணபதி, துவிமுக கணபதி, துவிஜ கணபதி, நிறுத்த கணபதி, பக்தி கணபதி, பால கணபதி, மகா கணபதி, மும்முக கணபதி, யோக கணபதி, ரணமோச்சன கணபதி, லக்ஷ்மி கணபதி, வர கணபதி, விக்ன கணபதி, விஜய கணபதி, வீர கணபதி, ஹரித்ரா கணபதி, க்ஷிப்ர கணபதி மற்றும் க்ஷிப்ர பிரசாத கணபதி. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஃ பிரச்சோதயாத் தன்னோ தந்திஃ பிரச்சோதயாத். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கை தொழும், கணபதி என்றிட கர்மமாதலால், கணபதி என்றிட கவலை தீருமே, கவலை தீருமே, கவலை தீருமே. விநாயகர் அகவல். நமது பண்டைய தமிழகத்தில் ஔவையார் என்ற பெயரில் நிறைய பெண்பார் புலவர்கள் கவி பாடியுள்ளனர். இவர்களில் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் இயற்றிய ஒப்பற்ற நூல் விநாயகர் அகவலாகும். இந்நூலை பற்றி குறிப்பிடும் ஓர் கதையை காணலாம். சிவபெருமான் அளித்த வெள்ளை யானையின் மீதேறி சுந்தரமூர்த்தி நாயனாரும், வெள்ளை குதிரை ஏறி சேரமான் பெருமான் நாயனாரும் தங்கள் பிறவியை முடித்து கைலை நோக்கி பறந்து சென்றனராம். இதனை கண்ட ஔவைக்கு தானும் கைலைக்கு செல்ல வேண்டும் என ஆவல் ஏற்பட்டதாம். தமது விருப்பத்தை வேண்டுகோளாய் வைத்து விநாயகரை பற்றி பாடியதே விநாயகர் அகவலாகும். இந்த பாடலை அவர் பாடி முடித்ததும் விநாயகர் தன் துதிக்கையால் அவரை தூக்கி கைலையில் சேர்த்தாராம். அதன் பிறகே சுந்தரரும் சேரமான் பெருமானும் கைலைக்கு வந்து சேர்ந்தார்களாம். இருவரும் இது எப்படி சாத்தியம் என ஔவையிடம் கேட்க விநாயகர் அகவலை பற்றி கூறினாராம். சீதகளப்ப செந்தாமரை என தொடங்கும் இந்த விநாயகர் அகவலை பாராயணம் செய்தால் விநாயகரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். பிள்ளையார் சுழி. நமது தமிழ் எழுத்துக்களில் 5ஆவதாக உள்ள ஊ எனும் உகரம் பிள்ளையார் சுழியாக போற்றப்படுகின்றது. ஊ என்ற எழுத்தானது ஒரு சிறிய வட்டத்தில் தொடங்கும். வட்டம் என்பது தொடக்கம் மற்றும் முடிவில்லாதது. அதை போலவே இறைவனும் தொடக்கம் மற்றும் முடிவற்றவன். வட்டத்தை தொடர்ந்து வரும் நேர்கோடு நேர்மையை குறிக்கின்றது. வாழ்க்கையில் வளைந்து கொடுங்கள், ஆனால் நேர்மையை கைவிடாதீர்கள் என்பதை இது குறிக்கின்றது. பிள்ளையார் சுழி போட்டு எந்த செயலையும் நாம் தொடங்கினால் அனைத்து செயல்களும் நலமுடன் நடக்கும் என்பது தொன்னம்பிக்கை.
எளிமையான கடவுள் பிள்ளையார். கடவுளர்களின் உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டும். சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டிருப்பது நன்றன்று என கூறுவர். ஆனால் விநாயக பெருமான் அப்படியல்ல. இவர் மிகவும் எளிமையான கடவுள். மஞ்சளை அரைத்து பிடித்து வைத்தால் போதும், அந்த வடிவிலேயே விநாயகர் எழுந்தருளுவார். மஞ்சள் மட்டுமின்றி சந்தனம், சாணம், களிமண் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களிலிருந்து நாம் பிள்ளையாரை பிடித்து வழிபடலாம். மஞ்சள புடிச்சு நெஞ்சில நினைச்சு செஞ்சு வச்சு கும்பிட்டோமே, பிள்ளையார கும்பிட்டோமே, வெள்ளருக்கு எடுத்து வேறுல செதுக்கி நம்பிக்கையா கும்பிட்டோமே, உந்தன் பாதம் தொட்டு கும்பிட்டோமே. மஞ்சள புடிச்சு நெஞ்சில நினைச்சு செஞ்சு வச்சு கும்பிட்டோமே, பிள்ளையார கும்பிட்டோமே, வெள்ளருக்கு எடுத்து வேறுல செதுக்கி நம்பிக்கையா கும்பிட்டோமே, உந்தன் பாதம் தொட்டு கும்பிட்டோமே. விநாயகருக்கு உகந்த மலர்கள். விநாயகருக்கு உகந்த மலர்களாக 21 மலர்கள் குறிப்பிடப்படுகின்றன. புன்னை, மந்தாரை, மகிழம், பாதிரி, அரளி, ஓமத்தை, சம்பங்கி, மாம்பூ, தாழம்பூ, முல்லை, கொன்றை, கமலம், செங்கழுநீர், செவ்வரளி, செண்பகம், வில்வம், குருந்தை, பவளமல்லி, ஜாதிமல்லி, மாதுளம் மற்றும் கண்டங்கத்திரி ஆகிய 21 மலர்கள் விநாயகருக்கு உகந்த மலர்களாக சொல்லப்படுகின்றது. இந்த 21 மலர்களை சமர்ப்பித்து கணபதியே போற்றி என்று 21 முறை கூறி வழிபட்டால் வாழ்நாள் முழுக்க நன்மையே நடக்கும் என்பது ஐதீகம். விநாயகருக்கான பத்ர பூஜை. பத்ர பூஜை எனப்படுவது 21 இலைகளால் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதாகும். மாசி, கிளா, வில்வம், அருக்கு, ஓமத்தை, இலந்தை, நாயுருவி, துளசி, மாவிலை, தங்க அரளி, விஷ்ணு கிரந்தி, மாதுளை, மருவு, நொச்சி, ஜாதிக்காயிலை, நாரிசங்கை, வன்னி, அரசு, நுணா, எருக்கு மற்றும் தேவதாரு ஆகிய இலைகளால் விநாயகருக்கு செய்யப்படும் அர்ச்சனையே பத்ர பூஜையாகும். பத்ர பூஜையை செய்தால் இல்லங்களில் இன்பம் ஏற்படும் என சொல்லப்படுகின்றது. தூர்வா யுக்ம அர்ச்சனை. தூர்வா என்றால் அருகம்புல் என்று பொருள். யுக்மம் என்றால் இரட்டை என்று பொருள். அருகம்புல்லை 2 2ஆக எடுத்து விநாயக பெருமானின் நாமத்தை சொல்லி அர்ச்சிப்பதன் மூலம் வாழ்வு வளம் பெறும். அருகம்புல் வழிபாடானது நமது அல்லல்களை தீர்க்கும் என ஞான நூல்கள் தெரிவிக்கின்றன. வாழ்வில் உள்ள இடையூறுகள், கடன் தொல்லைகள், வறுமைகள் ஆகியவற்றை நீங்கி நலம் பெறலாம் என்பது தொன்னம்பிக்கை. சிறு செயல் தொடங்கினும் உடன் வர வேண்டும், வரும் இடர் நீக்கியம்மை காத்திட வேண்டும், அறம் சேர வேண்டும், பொருள் கூட வேண்டும், நல்லவைகள் வழங்கும் எங்கள் விக்னேஸ்வரா. உள்ள தூய்மை வேண்டும், சொல்லில் உண்மை வேண்டும், தடையின்றி தருவாயே விக்னேஸ்வரா. தோரண கணபதி வழிபாடு. அம்மன் தனி கோயில் கொண்டிருக்கும் ஆலயங்களில் தோரண வாயிலை பார்த்தபடி அம்பிகைக்கு வலப்புறம் சன்னதி கொண்டிருக்கும் பிள்ளையாரை தோரண கணபதி என்று அழைக்கின்றனர். 6 வாரங்கள் தொடர்ந்து செவ்வாய், சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தோரண கணபதிக்கு 3 நெய் தீபங்கள் ஏற்றி கணபதி போற்றி என கூறி வழிபட்டால் கடன் தொல்லைகள் நீங்கி செல்வம் பெருகும் என்றும், இந்த வழிபாட்டை விநாயகர் சதுர்த்தியன்று செய்தால் இதன் பலன் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பதும் ஐதீகம். நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையால் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. விநாயக பெருமானின் தேவியர்கள். முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியராக இருக்கும்போது பிரம்மச்சாரியாக உள்ளார். ஆனால் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும்போது திருமணமானவராக காட்சியளிக்கின்றார். அதேபோல பாலகணபதி பிரம்மச்சாரியாக வணங்கப்படுகின்றார். சித்தி புத்தியுடன் காட்சியளிக்கும் போது திருமணமானவராக கருதப்படுகின்றார். உலகியல் திருமணங்களோடு இந்த திருமணங்களை நாம் ஒப்பிடக்கூடாது. வெற்றியை தருபவர் சித்தி தேவி, அறிவை தருபவர் புத்தி தேவி என்பது
என்பதையே இவ்விரு தேவியர்களாலும் நமக்கு உணர்த்தப்படுகின்றது. விநாயகருக்கு சித்தி மற்றும் புத்தி ஆகிய மனைவியர்கள் தவிர்த்து வல்லபை, மோதை, பிரபோதை, கமலை, சுந்தரி, மனோரமை, மல்கலை, கேசினி, காந்தை, சாருகாசை, சுமந்தினை, நந்தினி, காமதை ஆகியோரும் கணபதியின் மனைவிகளாக திகழ்வதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. கணநாதனே கஜமுகத்தோனே பூஜ பலத்தோனே நெஞ்சில் உன்னை நினைத்தோமே உன்னை நினைத்தாலே நீங்கும் தடைகளே எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே. கணேச கீதை விநாயக பெருமானால் வரேண்யா என்ற மன்னனுக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகளே கணேச கீதை என்று அழைக்கப்படுகின்றது. உலக வாழ்வின் நன்மை தீமைகளை கடந்து வாழ்வின் விடுதலையை நோக்கிய பயணம் உள்ளிட்ட தத்துவார்த்த கருத்துக்களை கணேச கீதை கூறுகின்றது. வரேண்யா மன்னனின் தலையில் கை வைத்து விநாயகர் பிரபஞ்சத்தின் வடிவத்தை முன்னிறுத்தி அனைத்து சந்தேகங்களையும் நீக்கியதாக கணேச புராணம் கூறுகின்றது. கணேச கீதையின் சாரம்சத்தை புரிந்து கொண்ட வரேண்யா மன்னன் ராஜ்யத்தை விட்டு வனப்பகுதிக்கு சென்று விநாயகரை நோக்கி தவமிருந்து கணபதியுடன் இரண்டர கலந்ததாக சொல்லப்படுகின்றது. விநாயகி விநாயகரை போலவே யானை தலையுடன் இருக்கும் பெண் தெய்வம்தான் விநாயகி. த்ரீ கணேசா, கஜானனா, கஜரூபா, விக்னேஸ்வரி, கணேசனி இப்படி பல பெயர்களில் விநாயகி அழைக்கப்படுகின்றார். இந்த விநாயகி பற்றி புராண இதிகாசங்களில் தெளிவான வரலாறு இல்லை என சொல்லப்படுகின்றது. ஆயினும் ஸ்கந்த புராணத்தில் யாகினிகள் பட்டியலில் விநாயகி பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. லிங்க புராணத்தில் சக்தி தெய்வங்களின் பட்டியலில் விநாயகி பெயர் உள்ளது. அக்னி புராணத்தில் 64 யோகினிகள் பட்டியலில் விநாயகி பெயர் காணப்படுகின்றது. தேவி புராணத்தில் கணபதியின் சக்தியாக விநாயகி குறிப்பிடப்பட்டுள்ளார். விஷ்ணு தர்மோத்ரா புராணத்தில் மாத்ரு கணங்களில் விநாயகி பெயர் காணப்படுகின்றது. பெண் தெய்வ நாமாக்களை கூறும் வன துர்கோபனிஷத் என்கின்ற கிரந்தத்தில் கணேஸ்வரி என்ற பெயரில் விநாயகி போற்றப்படுகின்றார். மேலும் மச்ச புராணத்தில் விநாயகரின் மனைவியாக விநாயகி குறிப்பிடப்பட்டுள்ளார். விநாயகி விழா விநாயக பெருமானுக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா கொண்டாடப்படுகின்றது. அதேபோல் விநாயகிக்கு ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகின்றது. மாதந்தோறும் அமாவாசையை அடுத்து வரும் சதுர்த்தி நாள் விநாயகி சதுர்த்தியாக வழிபடப்படுகின்றது. விநாயகி ஆற்றல் வடிவம். ஆற்றல் இல்லாமல் எதுவும் இல்லை. ஆகையால்தான் ஆற்றல் சக்தியான விநாயகிக்கு மாதந்தோறும் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகின்றது. தமிழகத்தில் விநாயகி வழிபாட்டு தலங்கள். வட இந்தியாவை போன்று விநாயகிக்கு தனி கோயில் தமிழகத்தில் இதுவரை அறியப்படவில்லை. ஆயினும் சில ஆலயங்களில் விநாயகி வழிபாடு நடந்ததற்கான அடையாளங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள ஸ்ரீ தானுமாலயன் ஆலயத்தில் கோவில் தூணில் விநாயகி உருவம் உள்ளது. மேலும் வடிவீஸ்வரத்தில் உள்ள அழகம்மன் ஆலயத்திலும் விநாயகி வீணை வாசிக்கும் தோற்றத்தில் காட்சியளிக்கிறார். குறிப்பாக மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்தில் விநாயகத்தாரணி என்ற பெயரில் விநாயகி உருவம் காணப்படுகின்றது. இந்த விநாயகத்தாரணி புலி கால்களுடன் வியாக்கிரபாத விநாயகியாய் அருள் பாலிக்கின்றார். இதே புலிகால் வடிவத்தில் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திலும் விநாயகி உருவம் உள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் அமைந்துள்ள பழமையான திருமேனிநாதர் ஆலயத்திலும் விநாயகி காணப்படுகின்றார். கொழுக்கட்டை வரலாறு. விநாயகனுக்கு மிகவும் பிடித்த பிரசாதம் கொழுக்கட்டையாகும். இந்த அற்புதமான கொழுக்கட்டை பிரசாதத்தை முதலில் விநாயகருக்கு படைத்தது யார் என தெரிந்து கொள்வோம். ஒருமுறை வசிஷ்ட மகரிஷியின் வேண்டுகோளை ஏற்று விநாயகர் அவரது ஆசிரமத்திற்கு சென்றாராம். அப்போது வசிஷ்ட மகரிஷியின் மனைவியான அருந்ததி வித்தியாசமான பிரசாதத்தை
பிள்ளையாருக்கு படைக்க விரும்பினாராம். அதன்படி விநாயகர் அண்டமெங்கும் பூரணமாய் நிறைந்துள்ளார் என்பதை உணர்த்த மாவினால் செப்பு என்ற மேல் பகுதியை செய்தாராம். மேலும் அண்டத்தினுள் பூரணமாய் நிறைந்திருக்கும் பிள்ளையாரை குறிக்கும் வகையில் இனிப்பான பூரணத்தை மாவுக்குள் வைத்தாராம் அருந்ததி. அதுவே மோதகம் எனும் கொழுக்கட்டை என்ற பெயரில் பிரசாதமாக விநாயகருக்கு படைக்கப்படுகின்றது. தலையில் குட்டிக் கொள்வது ஏன் தெரியுமா? விநாயகர் ஆலயத்தில் நாம் வணங்கும் போது நெற்றி பொட்டில் குட்டிக் கொள்ள வேண்டும் என்பது தொன்மரபு. இப்படி நாம் தலையில் குட்டிக் கொள்வதன் பலன் தெரியுமா? மனித உடலில் உள்ள 7 சக்கரங்களான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், ஆக்ஞேயம் மற்றும் சகஸ்ரம் இவற்றிற்கிடையே சுவாச நடப்பு உள்ளதாக சொல்லப்படுகின்றது. நாம் நெற்றி பொட்டில் குட்டிக் கொண்டு வணங்குவதால் சகஸ்ரார கமலத்தில் உள்ள ஆனந்த அமுதம் நாடி நரம்பு வழியாக நம் சுவாசத்தோடு பாயும். இதனால் நமது மூளையின் நரம்புகள் தூண்டப்பட்டு நாம் தெளிவாக சிந்திக்க உதவுவதாக சொல்லப்படுகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தியும் இதனால் அதிகரிக்கும் என்கின்றனர் ஆன்மீக ஞானிகள். தும்பிக்கை ஆழ்வார். நமது ஹிந்து சமய கோட்பாட்டில் விநாயகரை வணங்காமல் எந்த செயலையும் செய்யக்கூடாது என்பது ஐதீகம். விநாயகர் சிவபெருமானின் மகன் என்பதால் அவரை சைவ சமயத்து கடவுளாக பக்தர்கள் கருதுகின்றனர். ஆயினும் திருமாலை வழிபடும் வைணவர்களும் முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட வேண்டியதாயிற்று. ஆகையால் அக்காலத்தில் வைணவ ஆலயங்களில் விநாயகரை சித்தரிக்கும் போது அவரை தும்பிக்கை ஆழ்வார் என்றழைத்துள்ளனர். தற்போது வைணவர்களிடையே இந்த வழக்கம் நடைமுறையில் இல்லை என சொல்லப்படுகின்றது. இந்த வைணவ வழிபாட்டிற்கு எடுத்துக்காட்டாக சென்னை பார்த்தசாரதி ஆலயத்தில் 2வது கோபுரத்தின் வலதுபுற கோபுரத்தில் விநாயகர் தும்பிக்கை ஆழ்வாராக அருள் பாலிக்கின்றார். கணநாதனே கஜமுகத்தோனே பூஜ பலத்தோனே நெஞ்சில் உன்னை நினைத்தோமே உன்னை நினைத்தாலே நீங்கும் தடைகளே எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே எண்ணம் சொல் செயல் யாவிலும் வெற்றியை தந்தருள்வாயே. சோடச கணபதி வழிபாடும் பலன்களும். விசேஷமான 16 வகையான சோடச கணபதிகளை நாம் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என காணலாம். பால கணபதி அனைத்து தோஷங்களும் நீங்கும். தருண கணபதி முக கலை உண்டாகும். பக்த கணபதி இறை வழிபாடு நல்ல விதமாய் அமையும். வீர கணபதி தன்னம்பிக்கை உண்டாகும். சக்தி கணபதி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். துவிஜ கணபதி கடன் தொல்லை நீங்கும். சித்தி கணபதி சகல காரியமும் சித்தியாகும். உச்சிஷ்ட கணபதி வாழ்க்கை உயரும். விக்னராஜ கணபதி விவசாயம் செழிக்கும். சுப்ர கணபதி கல்வி விருத்தியாகும். ஹேரம்ப கணபதி கலைகளில் உயர்வு உண்டாகும். லட்சுமி கணபதி செல்வம் பெருகும். மகா கணபதி தொழில் விருத்தி உண்டாகும். புவனேச கணபதி வழக்குகள் தீரும். நிருத்த கணபதி சங்கீதம் சாஸ்திரங்களில் சிறப்பு உண்டாகும். ஊர்த்துவ கணபதி இல்வாழ்க்கை இன்பமடையும். பிள்ளையாரின் உருவத்தை பெற்ற முனிவர். திரேதாயுகத்தின் ஆரம்ப காலத்தில் தண்டகாரண்ய வனப்பகுதியில் விப்ரதன் எனும் வேடன் ஒருவர் வாழ்ந்து வந்தார். திடீரென மழை பெய்யாமல் போகவே செய்வதறியாது தவித்த அந்த வேடன் வழிப்பறியில் இறங்க முடிவெடுத்தார். அப்போது அந்த வனப்பகுதி வழியாக வந்த முனிவர் ஒருவரிடம் கத்தியை காட்டி கொள்ளையடிக்க முயன்ற அந்த வேடன் முனிவரின் முகத்தை பார்த்து அப்படியே நின்று விட்டாராம். முனிவர் அந்த வேடனின் தலையில் கை வைத்து வாழ்த்தி தன் கையிலிருந்த ஊன்றுகோலை அந்த வேடனிடம் கொடுத்து, இதற்கு நீரூற்றி விநாயகரை வணங்கி வா, நல்லதே நடக்கும் என கூறிவிட்டு சென்றாராம். அந்த வேடன் அருகில் தடாகத்துடன் இருந்த ஓர் விநாயகர் கோவிலில் தவமியற்றிய தொடங்கினார். காய்ந்த அந்த மரக்கிளை துளிர்க்க துவங்கியது. நம்பிக்கையுடன் கணபதி மந்திரத்தை உச்சரித்து வந்த அந்த வேடனுக்கு கணபதியைப் போலவே தும்பிக்கை வளர்ந்தது. அந்த வேடனுக்கு காட்சியளித்த விநாயகர் பக்தியுடன் என்னை வணங்கியதால் நீயும் என் போன்ற உருவத்தை பெற்றுவிட்டாய்.
புருவங்களுக்கு மத்தியில் தும்பிக்கையை பெற்றிருப்பதால் இன்று முதல் நீ புருசுண்டி என்றழைக்கப்படுவாய் என அருளினாராம். இந்த புருசுண்டி முனிவர்தான் சங்கடங்களை தீர்க்கும் சங்கடஹர சதுர்த்தியை தோற்றுவித்தவர் என்கின்றன புராணங்கள். நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையால் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. விநாயகரின் அஷ்ட அவதாரங்கள். வக்ரதுண்ட அவதாரம் மச்சராசுரன் எனும் அரக்கனை வதம் செய்ததற்காக எடுத்த அவதாரம். கஜானனம் லோபா எனும் அரக்கனிடமிருந்து உலகை காப்பதற்காக தோன்றிய அவதாரம். ஏகதந்தம் மாதாசுரனுக்கு புத்தி புகட்ட எடுத்த அவதாரம். மகோதரா மகோசுரன் எனும் அரக்கனை அடக்குவதற்காக எடுத்த அவதாரம். லம்போதரா குரோதாசுரனை அடக்குவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். விகடா காமாசுரனை ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். விக்னராஜா வாழ்வில் உள்ள தடைகளை அகற்றி வெற்றியை தருபவர் விநாயகர் என்பதை உணர்த்துவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். தும்ரவனா அகங்காசுரனை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். ஆதியந்த பிரபு விநாயகர். விநாயகரும் ஆஞ்சநேயரும் இணைந்த இறை வடிவத்தை ஆதியந்த பிரபு என்றழைக்கின்றனர். வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் ஆஞ்சநேயரும் இணைந்த புதுமையான அம்சம் ஆதியந்த பிரபு அம்சமாகும். சென்னை அடையாறில் உள்ள மத்திய கைலாசம் ஆலயத்தில் இந்த பிரசித்தி பெற்ற ஆதியந்த பிரபு விநாயகர் அருள் பாலிக்கின்றார். முதல் கடவுளான விநாயகரை வணங்கி ஒரு செயலை தொடங்கினால் அதை அனுமன் நல்ல விதமாக முடித்துக் கொடுப்பார் என்பதால் இந்த விசேஷமான ஆதியந்த பிரபு பக்தர்களின் இஷ்ட தெய்வமாக வழிபடப்படுகின்றது. பொல்லா பிள்ளையார் தெரியுமா? பிள்ளை கடவுளான விநாயகர் பொல்லா பிள்ளையார் என பெயர் பெற்றிருக்கின்றார். ஆம், அந்த அதிசய தகவலை காணலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார் கோயில் செல்லும் வழியில் அமைந்துள்ளது திருநாரையூர் கிராமம். இங்கு அமைந்துள்ள பாடல் பெற்ற தலமான ஸ்ரீ சௌந்தரநாதர் ஆலயத்தில் அமைந்துள்ளது பொல்லா பிள்ளையார் சன்னதி. சிற்பியின் ஒளியால் பொல்லாத பிள்ளையார், அதாவது செதுக்கப்படாத பிள்ளையார் என்பது மருவி தற்காலத்தில் பொல்லா பிள்ளையார் என்றழைக்கப்படுகின்றார். இந்த பொல்லா பிள்ளையார் துணை கொண்டே நம்பியாண்டார் நம்பி தேவார திருமுறைகளை தொகுத்தார் என்று நம்பப்படுகின்றது. ஆசியாவின் மிகப்பெரிய விநாயகர். நமது தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் புளியகுளத்தில் அருள் பாலிக்கின்றார் ஸ்ரீ முந்தி விநாயகர். இவர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகராக கருதப்படுகின்றார். 19 அடி உயரமும் 11 அடி நீளமும் 10 அடி அகலமும் கொண்ட இந்த விநாயகர் சிலை 190 டன் எடை கொண்டது. இந்த அற்புத சிலை ஒரே கல்லால் ஆனது என்பது கூடுதல் சிறப்பு. துதிக்கை வலம் சுழித்து 4 திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கின்றார் பிள்ளையார். வலது முன்கரத்தில் தந்தமும் பின்கரத்தில் அங்குசமும், இடது முன்கரத்தில் பலாப்பழமும் பின்கரத்தில் பாசக்கயிறும் கொண்டு காட்சியளிக்கின்றார் விநாயகர். மேலும் துதிக்கையில் மகாலட்சுமியின் அம்சமான அமிர்த கலசத்தை தாங்கியபடி தாமரை பீடத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் ஸ்ரீ முந்தி விநாயகர். மிளகு பிள்ளையார். திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவியில் அமைந்துள்ளது அருள்மிகு மிளகு பிள்ளையார் ஆலயம். மழை பொய்த்து போகும் காலங்களில் இந்த ஆலயத்தில் உள்ள பிள்ளையாருக்கு மிளகை அரைத்து பூசி அபிஷேகம் செய்து அந்த புனித நீரை கால்வாய்க்குள் விழும்படி செய்தால் மழை பெய்யும் என்பது ஐதீகம். முன்னொரு காலத்தில் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சேர மன்னனிடம் உதவி பெற்று தமிழகத்தில் தோண்டியதே இங்குள்ள கால்வாயாகும்.
இந்த கால்வாய் வற்றாமல் இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அந்த இளைஞர் கட்டியதே இந்த மிளகு விநாயகர் கோவில் என கூறப்படுகின்றது. கேரளபுரம் மரத்தடி விநாயகர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகில் உள்ளது கேரளபுரம் மரத்தடி விநாயகர் ஆலயம். இந்திர காந்தக்கல் என்னும் அதிசய கல்லினால் ஆன இந்த விநாயகர் சிலை தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை வெள்ளை நிறத்திலும், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை கருப்பு நிறத்திலும் காட்சியளிக்கின்றது. வாழ்வில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளால் துன்பப்படுகிறவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் நன்மை உண்டாகும் என்பது நம்பிக்கை. அறிவோம் ஆன்மீகம்.